இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நிறைய குட்டை இருக்க ஒரு கம்மாய்க்கு வந்திருக்கோம். அவங்க சின்ன சின்ன குட்டை இங்க நிறைய இருக்கு. அது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மீன் அலசலிச்சு அரைக்க போறாங்க. அவங்க வலைய வச்சு மீனை அள்ள போறோம் இன்னைக்கு. சோ அதுக்காக 3 வலை வாங்கிட்டு இருக்கோம். எவ்வளவு மீன் அரைக்கிறோம்னு பாத்துலாமா? சரி, இதுக்காண்டி மீன் பிடிக்கிற வலைன்னு கேட்டு வாங்கிட்டீங்களா? கொசுவலை வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்ம ப்ரொஃபஷனலா கடலுக்கு போனா பெரிய பெரிய மீன் சொல்லுங்க, சின்ன சின்ன மீன் தானே சொல்லுங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி கொசுவலை வாங்கிட்டு வந்தாச்சு. இறங்குறோம். இறங்குங்க, தண்ணி குளு குளுன்னு இருக்கு ப்ரோ. இறங்கு ப்ரோ. இருக்கு, நல்லா குளுக்குளுன்னு இருக்கு. ஆத்தாடி, இதுக்குள்ள மீன் இருக்குன்ற இதுக்குள்ள மீன் கண்ணு கட்டியத அளவுல ஒண்ணுமே இல்லையே ப்ரோ. அதானே இதுல மீன் எனக்கு தெரிஞ்ச சகதி மட்டும் தான் வரும்னு நினைக்கிறேன். சகதி அல்வா. ஆத்தாடி, மீன் வலைக்குள்ள போனா தெரிஞ்சிருக்குமேப்பா. தூக்குங்க தூக்குங்க. நினைப்பீங்க நல்லா இறக்கணும். தூக்கும்போது எவ்வளவு இதுக்கு மேல இறக்கணும்னா அவ்வளவுதான். தூக்குங்க தூக்குங்க. போதும் போதும் போதும். நீங்க எவ்வளவு மீன் இருக்கு? குஞ்சு எக்கச்சக்க குஞ்சு இருக்கு ப்ரோ. ஆத்தாடி, எக்கச்சக்க குஞ்சு ப்ரோ. ஆத்தாடி, சரியான குஞ்சுப்பா. குஞ்சு நிறைய குஞ்சு இருக்கு ப்ரோ. மீன் இருக்காதுன்னு நினைச்சேன். ஒரு ஐர குஞ்சு என்னப்பா? கெண்ட குஞ்சா? எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரு எவ்வளவு சின்ன சின்ன குஞ்சு நிறைய இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் அலசல்லே இவ்வளவு மீன் குஞ்சு எடுப்பேன் எதிர்பார்க்கல. இதை உள்ளே விட்டுருவோமா இல்ல இதுக்குள்ள விட்டாலும் வளராதப்பா. தண்ணி கம்மியானப்பா இருக்கு. பெரிய கம்மல போய் விட்டுருவோம்னா குஞ்ச உள்ள விடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அரிச்ச குட்டையில பாத்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன மீன் குஞ்சா இருக்குங்க. சோ இது சின்ன குட்டைனா அடுத்து கொஞ்சம் பெரிய குட்டைக்குள்ள போறோம். அங்க போனா பெரிய மீன் சிக்குதான்னு பாத்துருவோமா? போலாம், எடுங்க போங்க. பெரிய வேணும் குட்டிக்கணும் வாங்க. தம்பி பொறுமை பொறுமை. ஐயோ கொதிக்கிறாரு. எல்லாத்துலயும் மீனை பிடிக்க தியாகராஜன் வெறி கொண்டு போறாரு. இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க உள்ளே இறங்க மாட்டாரு. ஆமா, மீனை டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு அவர்தான் சேஃப்டி வச்சுக்கிறாரு மீனை. மீனை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு வரா நம்ம பிடிக்கிற மீனை. அவராச்சும் எதையாச்சும் தூக்குறாரு. இங்க ஒருத்தர் என்ன பண்றாருன்னு தெரியல. என்ன நவீன் பிரசாத் வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அவருக்கு ஒரு பாலிசி இருக்கு. வீடியோக்கு வந்தப்ப என்ன ட்ரெஸ் போட்டுமோ போறப்ப அதே ட்ரெஸ் அப்படியே இருக்கணும். கொஞ்சம் கூட கசங்க கூடாது. ஒயிட் கலர் ஜாப் பாக்குறவர். ஓகே, செகண்ட் குட்டையில பாய்ஸ் இப்போ மீன் அள்ள போறாங்க. ஐயோ அப்பா, அது என்ன ஆழமா இருக்கும் போலயே. அது நிறைய மீன் இருக்கியோ. தூக்கு மாமா, தூக்கு மாமா, தூக்கு மாமா, தூக்கு மாமா. சூப்பர்ப்பா. ஒரு மீன் தான் பெருசு ப்ரோ. கால்ல எல்லாம் போடுது ப்ரோ. எதுல போட்டுருவோமா? என்ன ப்ரோ? வாழை கொண்டு வா ப்ரோ. நிறைய மீன் இருக்கு ப்ரோ. பாத்து கழுத பாத்துபடி ப்ரோ. நல்லா பிடிச்சுக்கோ. அவ்வளவுதான் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஆத்தாடி, பெரிய மீனே சிக்கிருச்சப்பா. ப்ரோ கால்ல எல்லாம் நிறைய படுது ப்ரோ. சரியான குட்டைக்கு வந்திருக்கோம். வேற லெவல். வாங்க சூப்பர். மீன் வேட்டதே இன்னைக்கு. வாங்க. அந்த சைடுனா தூக்கு. ஆமா, ஆள கம்மியா இருக்கணும் ப்ரோ. கையில மட்டும் போகுது ப்ரோ. ஆமா, கையில மட்டும் போகுது ப்ரோ. தூக்குமா? Oh my god. கிட்ட ஒரு பெரிய மீன் தவிச்சு ப்ரோ. சரியான சாக்கடை. இந்த ஒரு நல்ல பெரிய மீன். தண்ணியை கீழே விடுங்க. தண்ணில இருக்குப்பா. அந்த இருக்கு ப்ரோ. செம்மங்க பெரிய மீன் சிக்கிருக்கு. இதுலயும் ஒரு சின்ன பெரிய மீன் சிக்கிருக்கு. இல்ல முடியும். பரவாயில்லைங்க. ஆனா பரவாயில்ல, இந்த சைஸ்ல மீன் அலசால்ட்டா சிக்குது பாத்தியா? வலையில ப்ரோ. கொசு வலையில. காட்டுறா. காட்டிட்டு உள்ள போடு. சின்ன மீன் நிறைய இருக்கு ப்ரோ. அதுல இருக்கிறத இதுல கொஞ்சம் பெரிய மீனாவே இருக்கு. ஆமா ப்ரோ. நல்லா அறிங்க. மீன் தப்பும். ஐலஸா அவ்வளவுதான் ப்ரோ. சின்ன மீன்லாம் உள்ள ஒரு வலை வேற கிடக்கு ப்ரோ. செம்ம ப்ரோ. வேற லெவல். வேற மாறு. தூக்கு. மீன் இருக்கா? குட்டி மீன் நிறைய மீன் வந்திருக்கு. எல்லாம் குட்டி மீன். இவ்வளவு குட்டி 3 பேர். அலசுங்க தண்ணியில் அலசுங்க. ஆனா மீன் எப்படி வெளியே தவிதே வந்து பாத்தியா? அந்த ஆப்போசிட் தண்ணியில வந்து தவி போடுவாங்க ப்ரோ. அலசுங்க தண்ணி அலசுங்க நல்லா.
பாத்து பாத்து மெதுவா. ஒரு மீன் பாரு ப்ரோ. பா எவ்வளவு மீன் பாரு. ஒரு ஆத்தாடி கொய கொய கொயன்னு இருக்குப்பா. அம்மா ப்ரோ. இது கெண்டையா வேற எதுவும் மாமா? இப்போ அரிச்ச மீன் அதாவது குட்டி மீன்லாம் தூக்கிட்டு அப்பாக்குள்ள போடுறோம். போடுங்க. எக்கச்சக்க மீன். அப்படியே கொண்டு போய் அங்கே விட்டுருவோமா? விட்டுருங்க. மீன் மேலேயே வருது. நம்ம உள்ள நடக்க எங்கே போகிறோம்? இங்கே இந்த தரையில் பாரு எவ்வளோ மீன் தெரியுது பாரு. அதே அழுவோமா? பார்த்துப்பா பார்த்து. அதையும் பெருசு பெருசு இருக்கா? எங்க பாருங்க ப்ரோ. ப்ரோ பெருசு ப்ரோ. எங்க மாமா உண்டியில போட்டா கூட ஆட்டம் காட்டுன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கு மாமா. இது வேற மீன் மாமா. ஆத்தாடி செம்ம பெருசு. கையில் இருக்க மீன் இவதான் பாட்டம் காடிக்குது. பார்த்து தண்ணி கீழே விடிய லைட்டாக அலசி விடியாது. அதே இந்த மாதிரி மீன் தான் நீ தூண்டில போட்டு அரை மணி நேரமா ட்ரை பண்ணி பிடிச்சிட்டு இருப்பேன். சூப்பர் இருக்கு. இதோட பெருசு இருக்கு. இருக்கு. தூக்குறோம் நம்ம. இன்னைக்கு சரியான மீன் வேட்டம் நம்மளுக்கு. அறிங்க ஒரு கால் மேல. இந்த இடம் பெரிய மீன் சிக்குதுங்க. வடா மீன் சிக்கிறோம் பிடிக்கிறோம். ப்ரோ பெரிய மீன் இருக்கு ப்ரோ. எங்க இருக்கு? டேய் உள்ளக்கு தப்புச்சு. இல்ல என்ன தகுன மாதிரி இருந்துச்சு. இந்த இருக்கு. ஏய் சொன்ன மாதிரி சொல்லி அடிச்சோம்ல. அந்த மீன் தான். இந்தாவா பெருசு சிக்கிட்டாங்க. இப்படி சொல்லி அடிச்சோம்ல நாங்க இந்த வட்ட தூக்குறாங்க. உள்ள போடுங்க. எப்படி நாங்க பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும். ஸ்கெட்ச் போட்டு தூக்கணும். தண்ணியில விட்டாலுங்க. 2-3 இருக்கு ஆமா. ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டோம். இங்க பாரு. வெட்டி நாம இங்க பாரு. வேற மாதிரி. ப்ரோ சேஸ் பண்ணாதான் பிடிக்க முடியுது மீன். மீன் போற வழித்தடத்தை ஃபாலோ பண்ணுங்க. அது போறப்ப மேல கலங்குறது தெரியுது. அந்த கலங்க நம்ம சேஸ் பண்ணா நிறைய மீன் பிடிச்சலாம். அப்படி சேஸ் பண்றப்ப மண்ணுக்குள்ள விட்டாங்க. அது மண்ணுக்குள்ள ஓடி போகுது. ரெண்டு கலங்குது. இருங்க வெரி குட் ப்ரோ. அப்படியே அந்த கலங்கி தண்ணி ஊத்தலடா. போட்டு விட்டேன். ப்ரோ கீழ விடு. அப்படியே நேரா விடு. அப்பளமா விடு. அது குடிச்சு இதுதாமா அப்பா தண்ணிக்குள்ள இங்க இருக்கிற பொறுமை அப்படியே இருந்துச்சு. அந்த பக்கம் ஓரத்துல வைக்காதீங்க. அலசா தண்ணி. பெரிய மீன் 2 இருக்கு. 2 இருக்கு மாமா. 2 இருக்கு. இல்ல 2 இருந்துச்சு. 2 இருக்கு. இன்னொரு அடியில கிடக்க மண்ணு ஏதாச்சா? ஒண்ணுதான். டக்குனு போடுங்க. அலசு. இல்ல இன்னும் வாங்க மாமா. நீங்க கீழே வரல மாமா. கீழே வரலாம். வலை கீழே வரல மாமா. நான் லைட்டா ஒரு பெருசு கிடைச்சிருக்கேன். இங்க மாமா இங்க வாங்க. அப்படியே வாங்க. வந்துட்டியா. ஒண்ணுதான் முடியல சிக்கனியாவே. முழு மீன் சிக்கிறியா ஒண்ணு. ஆமா அப்ப இங்கே பார்க்கலாம். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் எப்படி போறியா? இங்க ஒண்ணு எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். மீன் பெரிய மீன் ப்ரோ.
பெருசு மாமா. அங்க போயிரு. செகதி இது பண்ணிருங்க. பெரிய மீன் ப்ரோ. ப்ரோ நான் முடிச்சது பெரிய மீன் ப்ரோ. வேற மாதிரி. பாத்து. ரெண்டு மீன் பிடிச்சோம்யா. வேட்டை தாங்க இன்னைக்கு. அவ்வளவுதான். அங்கிட்டு விடுறா ப்ரோ. ப்ரோ ஓம் பக்கனா வளைங்க நல்லா அடியில சரிடா. இல்ல இது பண்ணுங்க இருக்கான்னு பாப்போம். இல்ல இந்த இருக்கியா அதான் சொன்னேல. இல்லடா நாங்க கரெக்ட்டா பாத்து போறோம். சும்மாலாம் அடிக்கல நாங்க. இருக்கியா ஓரத்துல வைங்க. பெருசு மாமா. தண்ணி ஊத்துங்கப்பா. உள்ள விட்டு அலசு போடு. சூப்பர். பெருசு ஊர் போட்ட மீன் போகுது இன்னைக்கு அள்ளுறோம். வாங்க. இந்த இதுல ஏதுங்க. பல கிழிஞ்சே போச்சு. உள்ள கல்ல சிக்கி கிழிஞ்சு மீன் இருந்தாலும் இருக்கு ப்ரோ. ஒண்ணுதான் இந்த இருக்கு பாருங்க. வெளியில தூக்கினா வலை கிழிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் வலை பிஞ்சு இப்ப வேற வலை மாத்திருக்கோம். இப்ப மறுபடியும் வேட்டி ஆரம்பிக்கிறோம். உள்ள விட்டு தரையோட அலசுங்க. சீக்கிரமா சிக்கிடுச்சா? சிக்கிச்சு ப்ரோ. சூப்பர் செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் மீன். செகண்ட் நெட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட். பெருசு செம பெருசுப்பா. செகண்ட் நெட்ல ஃபர்ஸ்ட் பிசுப்பா. எஸ் செம வேற லெவல். அதே ஏய் மீன் இத கொண்டு வாடா. வேற மாதிரிங்க. பெரிய மீன் செம பெரிய மீன். அடுத்து எங்கிட்டு போகுது பாரு. இங்கிட்டு போறோம். இங்கிட்டு. ஆமா இழுங்க மாமா. சின்ன மீனா தான் இருக்கா? டேய் வாங்கடா எவனா ஒருத்தன். இந்த இருக்குல மாமா. கமான் ப்ரோ. இங்கிட்டு இருக்கியா? வந்துச்சு ப்ரோ. ஒரு பெரிய மீன் வந்துச்சு ப்ரோ. ஒரு சின்ன மீன், ரொம்ப பெரிய மீன் இல்ல, ஓரளவு சின்ன மீன் வந்திருக்கு. காமி தூக்கி போடுங்க. ஓகே உள்ள போடு. அங்கிட்டு போதா மீன். போடு. ரசிக்குச்சா? சூப்பர். பெரிய குப்பிட்டான் இது. அலசி ஊலி கன்ஃபார்ம். இல்ல நான் தவி. ப்ரோ பெரிய மீன் ப்ரோ. இருக்கு மாமா. இருக்கு ரெண்டு மீன் கிட்ட இருக்கு மாமா. கீழ தண்ணில விட்டு ஆட்டுங்க. எதுவும் பார்க்கவே இல்லை. அந்த பக்கம் கீழ இருந்தது. பாத்து. ரைட்டா மலத்துங்க. பெருசு மாமா. பாத்து. சிக்கிருச்சு. புடிச்சு விட்டதோ. தெரியல, அத கூட இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். இல்ல அத விட சிறுசு. அது பெருசு ப்ரோ. உள்ள போட்டுறவா? உள்ள போட்டு. நீ காட்டுறா. வாங்கடா. வேமா வாங்க. ஏய் மீன் போதுப்பா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு. வாங்க. அங்கிட்டு போதான்னு பாறாடே, எனக்கு தெரியலடா. இன்னைக்கு எல்லாமே தூக்குறோம். தூக்க. எனக்கு இதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சொன்னோம்ல ப்ரோ. செம்ம மீன் ப்ரோ. சொன்னேன்ல. ஓடுறியா மொத்தல? நீ இப்படி பெருசு ஓடிட்டீங்க. எப்படி ஓடுறா பாத்தியா? வேற மாதிரி. செம்மங்க. இந்த வச்சுக்கோங்க. இங்க பெரிய மீன் இருக்கு. வேமா வாங்க. பெரிய மீன் இருக்குடா, வேமா வாங்க. நான் வளச்சிட்டேன். அப்படியே அப்பா சிரிப்போம். நான் இங்கிட்டு வளச்சிட்டேன். நீ அப்படியே தூக்கிட்டோம். பெரிய மீன் தூக்குறோம். தூக்கு எனக்கு. எடுத்து. பெரிய மீன் மாட்டிச்சு. பெரிய மீன் மாட்டிச்சு. பெரிய மீன் மாட்டிச்சு. வலைய கொஞ்சம் கீழே வைக்காதீங்க. ரொம்ப கீழே வைக்காதீங்க. பெரிய மீன் மாட்டிச்சு. நிறைய மீன் இருக்கு. நில்லுங்க. அவசரப்படாதீங்க. ஆட்டுங்க. காட்டுங்க. சூப்பர். போடியா. கலங்குது செம்மையா கலங்குது. அப்படியே வளைச்சிரு. அப்படியே இங்கிட்டு ஃபுல்லா வளைச்சிரு. அப்புறம் நீ இங்கிட்டு வந்து நீ இந்த சைடு ஓரத்துவா, அந்த சைடு ஓரத்துவா. அப்படியே வா. அப்படிதான். சூப்பர். தூக்குங்க. அவ்வளோ தூக்க.
இல்ல சென்டர்ல வந்து கீழே போல ப்ரோ. ஏய் இருக்கு ப்ரோ இருக்கு ப்ரோ இந்த இருக்கு ப்ரோ கோபர் இவ்வளவு பிஸ்னோ தட்டி வேற லெவல்ரா பாத்துப்பா வேற மாதிரிடா சூப்பர்ரா மீன் வேட்டை தான்டா நினைக்கிறேன் நம்ம என்னடா ப்ரோ அப்படியே வா அப்படியே வா பின்னாடி ப்ரோ இதாயிரும் ப்ரோ அப்படியே வா ப்ரோ நீ வா ப்ரோ போ ப்ரோ நீ போ ப்ரோ ஓகே தூக்கலாமா ஏய் இல்லடா என் கால்ல இருந்து தவிச்சுடா நம்ம அப்டர் இன்னும் கொஞ்சம் தூக்கி இருக்க கூடாது போல பெரிய விட புடிச்சோடா இந்த தவறான்ல ரொம்ப பெருசு இல்ல ஓரளவுக்கு பெரிய மீன். ரெண்டு மீன் இருக்கு போல ப்ரோ 2 மீன் இருக்கு ப்ரோ இல்ல அவன் கவர் ஒன்னு கவர் இது கவர் சூப்பர் இந்த இருக்கு பாரு இன்னொன்னு இந்த இருக்கு பாரு ரெண்டு இருக்கு ரெண்டு மீன் அது ஓசையில மேல பிக் பண்ணல அந்த ரைட் அவன் பாஸ் ஆயிட்டான் தூக்கி பாருங்க இல்ல காத்திருக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் சின்ன இருக்கா சும்மா இருக்கடா ஆமா மன கிலோ தலைங்க கீழே போயிட்டான்டா இல்ல இருங்க தூக்குங்க இல்ல வெளியே போயிட்டான்டா உள்ள தப்புறான் முடிச்சடா வேற லெவல்ரா செம்மடா எப்படி மறக்காக கரெக்டா போட்டவன் கெச்சு ப்ரோ நீ அப்படியே அந்த சைடு ஏத்திக்கோ அந்த போடாது நான் அந்த சைடு ஏத்திக்கோ ஏன் இந்த சைடு ஏத்திக்கோ அப்படியே மேல வரைக்கும் கொண்டு போயிரு தூக்காத தூக்கி அவ்வளவுதான் இருக்காண்டா ரொம்ப தவறாம் ப்ரோ கருப்பு கலர்ல வேற இருக்கா ப்ரோ கருப்பு கலர்ல இருக்கா அது எங்கனே போடியா அவ்வளவு பாத்தீங்களா फ्रेंड्स சூப்பர் தூக்கு உள்ள விடுங்க பாத்து இருக்குடா ராமின் விரதம் இல்ல ஜிலேபி கண்ட எப்படி டேக பிடிச்சமா இதுடா இதான கையில வச்சுக்க மீன் பாத்து கல்லு என்னடா மாமா இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க மாமா இந்த ஒண்ணு இது எடுத்துட்டேன் மாமா அதுல போடுங்க மாமா இன்னும் ஒண்ணு இருக்கு பாருங்க மாமா இன்னும் அது சரியா கழிச்சு விடுங்க கழிச்சு விடுங்க ப்ரோ அள்ளி இருக்கோம் நம்ம ஆமா பெரிய மீன் அல்ற முடியாது நினைக்கிறேன் அப்படியே இந்த இன்னும் கொஞ்சம் அப்படியே போனோம்னா இன்னும் அள்ளலாம் யாருக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டாவது இருக்கான்னு போறது கழிவுக்கான்னு பாருங்க கடத்திருக்கு அப்பா உன்னை கரெக்டாக சொல்லிருக்கானப்பா சரியான ஸ்பீட்ல மூவ்மெண்டா இருக்கேன்னா செம்ம ஆக்டிவா இருக்கேன் போடுங்க போடுங்க நாங்கிட்ட போதுப்பா பெரிய மீன் போதுப்பா இந்தா போதுப்பா அப்படியே வாங்கப்பா மெதுவாப்பா யார் மெதுவாப்பா நீ திங்கிட்டு அப்படியே வா அப்படியே வா இருக்கேன் பெரிய படிக்கிறோம் ஆமா பாடிவோம் கடைசி மீனா வந்துருப்பா தண்ணி கீழே விடுங்க ரெண்டு இருக்கியா 3 இருக்கியா ப்ரோ கீழே தண்ணீர் நல்லா விடு இங்க பாரு கேத்து மீன் மேல கிடைக்கும் கால் மீனை தூக்கி போடுங்க ஒண்ணு அட பிடிங்கப்பா ஒண்ணு 2
இப்பறம் வர்றா சமாளிவா இருக்காண்டா என்னடா சொல்லலாம் எப்படியா தப்பிச்சிடலாம்னு பாக்குறாடா ப்ரோ முயற்சி பண்றான் ப்ரோ முயற்சியா இகழ்ச்சியா ப்ரோ தப்பிச்சிருவா ப்ரோ பிடிச்சிக்க 2 அவ்வளோண்ணா 2 தான் ஒன்றே 3ட்டீங்க கல் சரியான கல் உடனே பார்த்துவாங்க பைக்கு மேலே தண்ணி வந்துச்சு ரொம்ப சொல்லிக்கலாம் லாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து இருக்கு கூப்பிட வராமல் தூக்குங்க இருக்கு தூக்குங்க அப்படி தண்ணியில் அலசுங்க எப்படி தவிர மத்தியா அப்படின்னா ஒருத்தன் தான் பெரிய மேலே ஃபஸ்ட்டு பிடிச்சி உள்ள தூக்கி கொண்டா முடியாது நான் முடிச்சுக்கிறேன் கடைசி நான் பிடிச்சிட்டாங்க மீனை கடைசி விடாமுயற்சி போடுங்க விஸ்வரூபம் வெற்றி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ இந்த டைம்ல நம்ம கம்ப்ளீட்டா மீன் பிடிக்கிறத நிப்பாட்டிட்டோங்க. ஆமாங்க இந்த குட்டையில பார்த்தீங்கன்னா மீன் அல்லன்னு அள்ளி புட்டா. பெரிய மீன் எத்தனை பிடிச்சிருக்கான்? 30 மீன். சின்ன மீன் 16. ஸோ ஓவரால் எத்தனை மீன் பிடிச்சிருக்கான்? 46 மீனை பிடிச்சி வச்சிருக்கோம். நம்ம வயசுல மேஸ்ல கொஞ்சம் வீக்னால வந்து அவர் சொல்றாரு. ஸோ 46 மீனை வலைய வச்சு மட்டும் இந்த சின்ன குட்டை அள்ளிட்டான். இதுக்கெல்லாம் மேல ப்ரோ நம்ம பிடிச்சதுலயே அளவுக்கு அதிகமான மீன் இப்பதான் பிடிச்சி வச்சிருக்கோம். ஆமாங்க நம்ம ஃபிஷிங் ஹிஸ்டரியில இந்த தடவை அளவுக்கு அதிகமான மீனை அதுவும் பெரிய பெரிய மீனா பிடிச்சி செம்மையா கலக்கி விட்டு அன்னைக்கு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மள யாரு